கோழிக்கால் இது கொஞ்சம் போட்டால் உள்ளதான் நான் இந்த கத்தியால் நல்லா போட்டு கொத்துண்டு கொத்தி வச்சுருக்கேன். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்பைஸ் செய்யும். அது மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றோம். நான் பாருங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சால்ட் இதெல்லாம் போட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு இதுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணி பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இந்த கொத்தின கோழியை இதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக ப்ளேன் ஃப்ளவரும் பெப்பரும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கோழிக்காலை இதுக்கு போட்டு நல்லா மாவில் துவைச்சி எடுக்கணும். மாவில் துவைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இந்த முட்டையை நல்லா அடிச்சுட்டு முட்டையில் துவைக்கணும். கோழிக்காயில் இருக்கிற மாவில் தட்டிட்டு இப்போ போட்டுட்டு நல்லா போட்டு கிளறணும். எல்லாத்தையும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் விடுவோம் பொடிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டாச்சு. போடுவோம். கொஞ்சம் நல்லா குள்ளுக்குள்ளேருந்து போடுவது. ரெடி பார்த்தீங்க நல்ல ப்ரௌன் நல்ல கிறிஸ்பியாக உள்ள ஃப்ரெஷ்ஷாக வெளியில் நல்ல கிறிஸ்பியாக ரெடி. கோழி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி விட்டது. இதே சோறோடய சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம்.